ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடாக வெந்நீர் நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டு இந்த மாவில் ஊற்றி கிளறிக்கோங்க. இந்த மாவுக்கு தகுந்த உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இது மாதிரி திரிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருட்டி சீக்கிரம் ஈஸியாக நம்ம உருட்டிடலாம் அப்படின்றதுக்காக தான் அது மாதிரி வச்சேன். அப்படியே ஒரு கத்தியால் வந்து டக்கு டக்குன்னு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உருண்டிக்கலாம். ஒரே சைஸாக நம்ம உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு கையால் வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால எனக்கு டக்குன்னு வரல. சரி பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம 2 கையால் செய்யும்போது டக்குன்னு வந்துடும் உங்களுக்கு. இது மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக எண்ணெய் தொட்டுக்கோங்க கத்தியில், டக்குன்னு ஒட்டாது, நல்லா வரும் உங்களுக்கு. இதை அப்படியே உருண்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க. நான் வந்து என்னென்னா ஒரு மூடி தேங்காய் வந்து நான் 2 மூடி தேங்காய் திருவி வச்சுருந்தேன். அது அப்படியே நல்லா ஒரு 4-5 ஏலக்காயை போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி 2 பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு பால் வச்சுருக்கேன். இந்த 2 கப்பு பாலையும் 1 கப்பு வந்து நம்ம சாதா பால் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாலும் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த கொதிக்கும் போது நம்ம கொழுக்கட்டை உருண்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் போட்டுடலாம். உங்களுக்கு போட்டுற பிறகு அது அப்படியே வெந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், எல்லா கொழுக்கட்டையும் போட்டாச்சு. கொஞ்சம் அப்படியே வெந்துருச்சு. நம்ம இந்த மாவை வந்து கொஞ்சோண்டு உருண்டி வச்சுருக்கேன். நான் உருட்டினேன் இல்லைங்களா, அதுலேருந்து மாவு வச்சுருக்கேன். அந்த மாவை வந்து தண்ணியில் நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த திக்னஸ் வரும். பால் நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால அது இல்லாமல் நல்லா திக்காக வந்துடும் உங்களுக்கு. அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் அது டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இதில் ஊற்றி நம்ம ஒரு கலரிட்டோம்னா அது சரியாயிடும். திக்னஸ் வந்துடும் உங்களுக்கு. பால் கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. வேணும்னா உங்களுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் சர்க்கரை தான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா வெல்லம் போட்டுக்கோங்க. நான் இதில் என்னென்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது. உங்களுக்கு குல்கந்து வச்சுருந்தேன் நான் வீட்டில், அதை வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். சர்க்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக போட்டுட்டு குல்கந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு சுகருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரிங்க, நான் ரோஜாப்பூ ஏதாவது கொஞ்சம் இருந்தது, அதையும் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கும் போதே நீங்கள் அதை போட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். பன்னீர் ரோஸ் இருந்தால் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். முந்திரியும் நெய் விட்டு முந்திரி தாளித்து இதில் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள், பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ரசித்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.